எல்லாருக்கும் வணக்கங்க. தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 திருக்கணித பிரகாரம் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் 3வது பாதத்தில் இருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம் கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்குமே எல்லா நேரத்துலையும் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. ஒரு ராசியில் பிறந்தவங்க எல்லாமே ஒரே மாதிரியான தொழில் செய்கிறது இல்லைங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலில் இருக்கக்கூடியவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க. அப்போது தனுசு ராசி நண்பர்களுக்கு தொழில் ஸ்தானத்திலிருந்து குடும்பஸ்தானத்திலிருந்து தனஸ்தானம் வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றது பற்றி தானுங்க துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சனி பகவான் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதி அவரே, படிப்பு ஸ்தானாதிபதி அதே அவரே, குடும்பஸ்தானாதிபதி அவரே, உடலஸ்தானாதிபதி அவரே, ஏன் தைரிய ஸ்தானாதிபதி சகோதர ஸ்தானாதிபதி முதல் கொண்டு சனி பகவான் தானுங்க. அப்பேற்பட்ட சனி பகவான் சுபஸ்தானத்துக்கு போகிறது நமக்கு நல்லது. 3வது பாவகத்தில் இருந்த வரைக்கும் ஒரு சில தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும். முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக பலவிதமான தடைகள் இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாக ஒரு வேலை செய்யணும்னா செஞ்சு போட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க, யோசனை பண்ண மாட்டீங்க. கடந்த 2-2.5 வருட காலமாக உழைப்புக்கு தகுந்த உயர்வு கம்மியாக இருக்குதுங்க, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி கம்மியாக இருக்குதுங்கன்னு இப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் தனுசு ராசியில் அதிகமாக இருப்பாங்க. அப்போது வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் மாறக்கூடிய தருணமே நமக்கு நல்லா இருக்கும். சனி பகவான் மாறிட்டாவே நமக்கு பஞ்சமெல்லாம் தீர்ந்து போயிடுமா? அப்படி தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. ஒரு கிரகம் மாறின உடனே நமக்கு முழுமையான பலன் வந்துடாதுங்க. சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி மாறுறாரு அப்படின்னா மே மாதத்துக்கு மேற்கொண்டு தான் நமக்கு முழுமையான பலன்கள் வரும். எந்தெந்த வகையில் நமக்கு பலன்கள் வரும்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரும். 2வது வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி வரும். 3வது படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி உத்தியோகம் வரும். வெளியூர் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் வந்து சேரும். காரணம் என்ன? எந்த அடிப்படையில் நம்ம அந்த பலன் சொல்கிறோம் அப்படின்னா, தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் சுபஸ்தானத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு போயிட்டு தனுசு ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். சனி பகவான் மட்டும் இல்லைங்க, சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானை சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் வெளியூர் வெளிநாடு போன்ற அம்சங்கள் ஏற்படும். இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு படித்த படிப்புக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைக்கும் சம்மதமே இல்லை சார், ஏதோ ஒரு மிஷின் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் சார், இந்த நிமிஷத்தில் எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார், என் பின்னுக்கு பிறந்தவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, என் கையில் 10 ரூபா வாங்கி சாப்பிட்டவங்க நல்லா இருக்கிறாங்க, அது எனக்கு போகாமல் கிடையாது, எனக்கு ஆதங்கமாக இருக்குது, என்னால் மேலுக்கு வர முடியலையென்ற ஆதங்கமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய 2025 இந்த வருஷம் 29 தேதிக்கு மேற்கொண்டு சனி பகவான் பயிற்சி ஆன பின்னாடி மே மாதத்துக்கு மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா மே 16-17 தேதியிலெல்லாம் உண்மையிலேயே நல்லாவே நீங்கள் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அப்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்குது. கருத்தரிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குதுன்னா குழந்தையாக மாறி குழந்தை பிறக்கிறதுக்கு 10 மாதம் நமக்கு தேவைப்படுது. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை நடக்கிறதுக்கு 10 மாதம் தேவைப்படுது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் கால அவகாசம் தேவை. அப்போ சனி பகவான் மாறினாலும் நமக்கு முழுமையான மாற்றங்கள் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா மே மாதத்துக்கு மேலே தானங்க வரும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு. இன்றைக்கி பொருளாதார ரீதியாக பலவிதமான கஷ்டம் இருக்குது சார், கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பண பிரச்சனை இருக்குது சார், கடன் பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னாலும் மே மாதத்துக்கு மேற்கொண்டு ரொம்ப நல்ல விதமான நேர காலங்கள் உங்களுக்கு வர்றதுனால ரொம்ப சீராக உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனையும்
பணப்பிரச்சனையும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும். எந்தெந்த தொழில் செய்கிற நண்பர்களுக்கு இது பிரகாசமாக இருக்கும் அப்படின்னா, சனி பகவான் 4வது பாவகம் சுபஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால நெசவு தொழில், கைத்தறியாக இருக்கட்டும், அல்லது பவர்லூமாக இருக்கட்டும், அல்லது பட்டு தொழில், ஜவுளி தொழில், எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்த நண்பர்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜவுளி சம்மந்தப்பட்ட விஷயம், அதுவும் நெசவுத்தறி சம்மந்தப்பட்ட நண்பர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுபோக மரம் சார்ந்த தொழில் செய்கிற நண்பர்களுக்கு, நீங்கள் நம்ம ஆச்சாரியாக இருந்தாலும் சரி, மரம் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு எல்லாமே இது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா அந்த தருணம் பார்த்திங்கன்னா, மண்மனை சார்ந்த தொழில் செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கும், அதே மாதிரி நெசவு சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கும், அதே மாதிரி ஜவுளி சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சுட்டு இருக்கிற நண்பர்களுக்கும், மரம் சார்ந்த நண்பர்கள் தொழில் செய்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் இது பிரகாசமான நேரமாக இருக்கும். எத்தனை காலகட்டம் வரைக்கும்னா, நமக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆகஸ்ட் 18 தேதிக்கு மேற்கொண்டு 2025 வருஷம் ஆகஸ்ட் 18 தேதிக்கு மேற்கொண்டு 2026 வருஷம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரை ஆட்டோ, டாக்ஸி, இந்த மாதிரி ஓட்டுநர்கள் இல்லை, அதாவது இரும்பு இயந்திர சம்மந்தப்பட்டது வாகனம் சார்ந்த நண்பர்களுக்கு ஒரு வண்டிக்கு 2 வண்டி போடுவாங்க. இது எப்போது? ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு மேற்கொண்டு. இதுவும் மிக சிறப்பான ஒரு தருணமாக இருக்கும். வாகன தொழில் செய்துட்ருக்கிற நண்பர்களுக்கும், இல்லை வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இது சிறப்பாக இருக்கும். அதே ஆகஸ்ட் 18ஆம் தேதி அழகு சாதன வேலைகள் செய்கிற நண்பர்களுக்கு, முடி திருத்தம் செய்யக்கூடிய நண்பர்களும், சலூன் வச்சிட்ருக்கிறவங்களுக்கும் சரி, அதே மாதிரி கலைத்துறையில் பியூட்டி பார்லர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கலைத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சரி, இது மிக சிறந்த ஒரு தருணமாக இருக்கும். தனஸ்தானாதிபதி குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு போயிட்டு, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்துக்கு போகக்கூடிய சூழல் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 2026 வருடம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப பிரகாசமான ஒரு சூழல் இருக்கும். நான் ஒரு 5 வருஷமாக ஒரு பார்லரில் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, தனியாக ஒரு சலூன் வைக்கணுன்ற ஆசை எனக்கு இருக்குது, அதுக்கு பொருளாதாரம் இல்லைங்க, இப்படி சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்களாக இருந்தால் வரக்கூடிய அந்த மே மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 18 தேதிக்கு மேற்கொண்டு நீங்களே ஒரு சொந்தமாக ஒரு கடைக்கணி வச்சுக்கிடுவீங்க. இல்லை நான் மேஸ்திரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சார், இல்லை வீடு வாசல் கட்டி நான் விற்றுட்ருக்கிறேன் சார், நான் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், இப்படின்னா அந்த நண்பர்களுக்கும் அந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு மேற்கொண்டு சிறப்பாக இருக்கும். இல்லை நான் சமையல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, நான் ஒரு ஹோட்டல் வச்சுட்ருக்கிறேனுங்க, இல்லை ஒரு கல்யாணத்துக்கு ஆர்டர் எடுத்து ஒரு கேட்ரிங் நடத்திட்டுருக்கிறேனுங்க அப்படின்னாலும் இந்த நேர காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுபோக ஒரு சில நண்பர்கள் இந்த உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க பாருங்கள், அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு, தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூன் மாதத்திலிருந்து நல்லாயிருக்கும். ஜூன் மாதத்திலிருந்து இந்த 2025 டிசம்பர் வரைக்கும், ஜூன்லேருந்து டிசம்பர்னால் 6 மாதம் உணவு சம்மந்தப்பட்டது, அது மனுஷன் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, இல்லை மாடு கன்று சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேனுங்க அப்படின்னா, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறேன்னா உங்களுக்கு உண்டான சிறந்த நேரம், அதாவது நமக்கு ஜூன் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நான் எலக்ட்ரிக்கல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, எலக்ட்ரானிக்கல் ஐட்டம் நான் வெளியிலேருந்து வர வச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, வெளிநாட்டிலேருந்து வர வச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, நான் இம்போர்ட் பண்ணி நான் இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா, நீங்கள் இம்போர்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அல்லது வேறு நம்ம ஊர்லேயே ஒரு இடத்துல வாங்கி நீங்கள் விற்றுட்டு இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஃபர்னிச்சரு, இதை சார்ந்த தொழில் செய்துட்ருக்கிற நண்பர்களுக்கும் அந்த ஜூன்லேருந்து நல்லாயிருக்கும். 2025 ஜூனில் இருக்கு, டிசம்பர் வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அதே ஜூன்லேருந்து இன்னொரு தொழில், நான் நாட்டுப்புற கலை சம்மந்தப்பட்ட தொழில் செய்துட்டு இருக்கிறேனுங்க, நான் எப்படி சொல்கிறது அப்படின்னா, நான் இந்த தெருக்கூத்து சம்மந்தப்பட்டது, நாட்டுப்புற கலை சம்மந்தப்பட்டது, சரிங்களா,
இந்த இந்த நாட்டுப்புற கலை சம்மந்தப்பட்டது எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரிங்க, அதுக்கும் இந்த நேரம் ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இது வரைக்கும் நாம் இருக்கிற இடம் தெரியாமல் நாம் இருந்துக்கிட்டு இருக்கிறோம்னா இந்த சனிப்பெயர்ச்சி மாறக்கூடிய தருணம். சனிப்பெயர்ச்சி மாறி 3 மாதம் கழிச்சு மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நமக்கு நடக்கு. அந்த மே மாதம் போயிட்டு ஜூன் மாதத்திலிருந்து நாட்டுப்புற கலை சம்பந்தப்பட்ட நண்பர்களுக்கு எல்லாமே இது வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதை சார்ந்து நிறைய பேர் சினிமா துறையில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா கலைத்துறைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து நிறைய ஆக்ஷன் இருக்குது, நிறைய சந்தர்ப்பம் இருக்குது, சரிங்களா? அதனால் அந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை, நீங்கள் வந்து ஒரு பெரிய திரையில் நீங்கள் வரணும் அப்படின்ற எண்ணங்கள் தனுசு ராசியில் நீங்கள் வந்து கேட்டை மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, இல்லை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, 1ஆவது பாதத்தில் அல்லது பூராடம் நட்சத்திரத்தில், தனுசு ராசியில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் இது வரைக்கும் நீங்கள் ஒரு சின்னத்திரையில் இருக்கிறீங்க, இல்லை சின்னத்துறைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இல்லை நாட்டுப்புற பாடல் பாடிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு கலை நிகழ்ச்சியில் இருக்கிறீங்க, பட்டிமன்றத்தில் இருக்கிறீங்க, நான் பெரிய திரைக்கு வரணும், சினிமா ஆர்வம் எனக்கு இருக்குது அப்படின்னா, இல்லை சினிமா சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு தயாரிப்பாளராகவோ அல்லது ஒரு பாடகராகவோ, பாடல் எழுதுகிற ஆசிரியராகவோ, இல்லை கதாசிரியராகவோ, கலை சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாமே இந்த 2025 மே முடிஞ்சு ஜூன் மாதத்திலிருந்து டிசம்பர் வரைக்கும் நல்லாயிருக்கும் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில், சரிங்களா? சனி பகவான் மாறக்கூடிய நேர காலங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 100% சாதகத்தை கொடுக்க போகுது, பாதகத்தை கொடுக்க போகிறதில்லை. சனி பகவான் 4ஆவது பாவகத்தில் இருந்து அவர் இருக்கிற இடத்துக்கு 3ஆவது பார்வையாக தனுசு ராசிக்கு 6ஆவது பாவகத்தை பார்ப்பார். ருணரோக சத்துருஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. உடம்பில் இருக்க நோய் நொடிகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அதே மாதிரி நான் ஒரு நிறுவனம் வச்சிட்ருக்கிறேனுங்க, ஒரு நிறுவனத்தை நிர்வாகம் பண்ணிகிட்ருக்கிறேனுங்க. நிறுவனம் வச்சிட்ருக்கிறது, அதாவது ஒரு நிறுவனம் நீங்கள் வச்சிட்ருக்கிறது நீங்கள் ஓனர்னு அர்த்தம். இல்லை ஒரு நிறுவனத்தை வந்து நிர்வாகம் பண்ணிகிட்ருக்கிறேன்னா அந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தாலும் சரி, இல்லை ஒரு நிறுவனமே நீங்கள் தொடங்கி இருந்தாலும் சரி, இந்த நேர காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சின்னதாக ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறேனுங்க, ஒரு கடைக்கண்ணி வச்சுருக்கிறேனுங்க, ஒரு மல்லிகை கடை வச்சுட்ருக்கிறேனுங்க அப்படின்னாலும் இந்த நேர காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆக வரக்கூடிய சனி பெயர்ச்சி காலகட்டம்ன்றது தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தனயோகத்தை கொடுக்க போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்றங்களும் கிடையாது. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அனுபவித்து சொல்லுங்கள். சனி பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும். இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.